தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நல்லன எல்லாம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. ஏசம் இன்ஃபோ என்ற இந்த காணொலியின் மூலம் இந்த இனிய காலை நமக்கு நன்றாக விடியட்டும். இந்த நாள் அனைத்து விதமான சுபிட்சங்களும் நலங்களும் அனைவருக்கும் கிடைக்க அபிராமியின் அருள் நமக்கு தொடர்ந்து இருக்கட்டும். மாதத்தோட கடைசி நாள் ஜனவரியில் 31/1/2026 இன்றைக்கி சனிக்கிழமை. தமிழ் வருடத்தில் விஸ்வவாசு வருடம் என்கிற வருடத்திலே தை மாதத்திலே 17ஆம் நாள். இன்றைக்கி வளர்பிறையின் திரையோதசி. அவாமகம்னு சொல்லுவோம். நார்மலாக 3 திதி ஒரு நாளில் அமைஞ்சிட்டா, திதி நட்சத்திர யோகம் அப்படிலாம் கலந்துருந்தாக்க முடிந்த வரைக்கும் இன்றைக்கி சுபகாரியங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. அவாமகம் நாளில் அதை செய்ய மாட்டோம். உத்தராயணத்தில் ஹேமந்த ருதுவில் முன்மணிக்காலத்தில் மகர மாதத்தில் சுக்லபக்ஷத்தில் இருக்கிறோம். திரையோதசி திதின்ற 13ஆவது நாளில் இருக்கிறோம். காலை 8:02 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் சதுர்த்ததி திதின்னு 14ஆவது திதி வந்துடும். வெற்றியை கொடுக்கக்கூடிய திதி. திருவாதிரை நட்சத்திரம் இன்றைக்கி காலையில் 3:04 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் புனர்பூசம் என்கிற ராமருடைய நட்சத்திரம் வந்துடும். இந்த நாளிலே மதுரையிலே மீனாட்சி அம்மனுடைய தங்கப்பல்லக்கு உற்சவமும், பத்ராச்சலத்திலே ஸ்ரீ ராமபிரானின் புறப்பாடும், கோயம்புத்தூர் பால தண்டாயுதபாணியின் திருக்கல்யாணமும் இன்றைக்கி விசேஷமாக இருக்கும். காலையில் 7:30 மணிலேருந்து 8:30 மணியும், சாயங்காலம் 4:30 மணிலேருந்து 5:30 மணியும் நல்ல நேரங்கள். ராகு காலம் 9 10:30 மணி வரை, குளிகை நேரம் 6 7:30 மணி வரை, யமகண்டம் 1:30 3 மணி வரை, சூலமானது கிழக்கு பக்கம் தயிர் பரிகாரம். இன்றைய நாளிலே மகர லக்னத்திலே 2 நாழிகை 21 வினாழிகள் சூரியன் இருப்பார். சூரியன் உதய நேரம் 6:36. இன்றைய நாள் சமநோக்கு நாளாக அமைகிறது. இன்றைய நாளின் கோச்சாரங்கள் படி பார்க்கும்போது சூரிய புத சுக்கிர செவ்வாய் இந்த 4 வரும். செவ்வாய் உச்சப்பட்ட மகர ராசிக்குள்ளே இருக்கிறோம். ராகு கும்பராசியிலும், சனி பகவான் மீனராசியிலும், குரு வக்கரகதியிலே சந்திரனுடன் சேர்ந்த மிதுன ராசியும், சிம்ம ராசியிலே கேதுவும் அமர இந்த நாள் நமக்கு தொடங்குகிறது. ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு தொடர்ந்து காணப்போகிறோம். வாருங்கள். மேஷ ராசி நண்பர்களே, இன்றைக்கு முயற்சி தைரிய ஸ்தானத்துக்குள்ளர 3ஆம் இடம் என்கிற இடத்துல 4ஆம் இடத்துக்கான மாத்ருஸ்தானம் மண்மனை வாகனம் அப்படிங்கிற விஷயத்துக்குரிய சந்திரன் இருக்கிறார். குருவுடன் சேர்ந்து இருக்கிறார். குரு வக்கரகதியில் இருக்கிறார். அதனால் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு பல எதிர்ப்புகளும் வரும். முக்கியமாக அந்த வீட்டில் பெயிண்ட் அடிக்கணும்னு சொல்லுவீங்க, செய்யக்கூடாதுன்னு வரும். ரெனோவேட் பண்ணணும்னு சொல்லுவீங்க, செய்யக்கூடாதுன்னு வரும். காரில் இல்லை 2 வீலரில் ஏதாவது பிரச்சனைகள், அது இன்றைக்கி ரிப்பேர் பண்ண போகிறேன், செய்யக்கூடாது. புதுசாக வண்டி வாங்க போகிறேன், வேணாம். இப்படின்னு ஏதோ ஒன்று உங்களை தடை பண்ணக்கூடிய சூழ்நிலையை காட்டும். அதுக்கு நீங்கள் மென்டலி ப்ரிப்பேர் ஆகிடுங்க. 7-5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி இதை உடைத்து விடுங்கள். இதனால் இணைய நாளை அமைவதற்கு ஆஞ்சநேய சுவாமியை வழிபடுவதும் சிறந்தது. வாழ்க வளத்துடன். ரிஷபராசி நண்பர்களே, 2ஆம் இடம் என்கிற குடும்ப தன வாக்குஸ்தானத்துக்குள்ளர தாய் அப்படிங்கிற சந்திரன், குரு ஏற்கனவே வக்கரகதி, பைசா பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகும். நல்ல முன்னேற்றங்கள் வரும். செலவும் உண்டு. வரவுடன் கூடிய செலவு மனதில் சாந்தத்தை கொடுக்கும். வந்தது தாங்க செலவு பண்ணேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி செலவுகள், சில சுப செலவுகளுக்கான வாய்ப்புகள், அதிலே உங்களுக்கு மன திருப்தி இதெல்லாம் இருக்கும். பொது காரியங்களுக்கான விஷயங்களிலே கொஞ்சம் செலவு பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். அந்த கோயிலுக்கு அன்னதானம் கொடுத்தேன், அந்த கோயிலில் காம்பவுண்டில் நான் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் ஆகும்.
அந்த எக்ஸ்ப்ளோர் ஆகக்கூடிய ப்ராஜெக்ட்ஸுடைய விஷயத்தில் உங்களுக்கு மனதில் திருப்தியும் கொடுக்கக்கூடிய நாள் இன்றைக்கி. 3-1 என்ற அதிர்ஷ்ட எண் இன்றைக்கி துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். மிதுன ராசி நண்பர்களே, குருவுடன் சேர்ந்த சந்திரன் அப்படின்னாலே நார்மலாக யோசித்து செய்யணும் அப்படின்னு வரும். ஏன்னா சிக்கல்களை உண்டு. பெண்கள் விஷயத்தில் நிறைய சிக்கல்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆசை நிறைய இருக்கும், நிராசைகளும் உண்டாகும். குடும்பத்துக்கு மேலே நிறைய பாசங்கள் வைத்து கொண்டு அவர்களிடம் இந்த எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கும். இந்த எதிர்பார்ப்புகள் தான் ஏமாற்றத்தை கொடுக்கும். அதனால் கொஞ்சம் ஏமாறாமல் இருக்கணும் அப்படின்னு மனசில் சிந்தனையோடு இருங்க. ஏன்னா உங்கள் ராசியினுடைய அஷ்டமத்தில் ஒரு கிரக சேர்க்கைகள்லாம் 4 கிரகம் உட்கார்ந்துருக்குது. அதனால் நிறைய விஷயங்கள் நம்ம ஆரம்பிப்போம், அப்படி நின்றோம், அப்படிலாம் இருக்கும். 4-5 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இன்றைக்கி ஸ்திர வாரம் அப்படிங்கிற சனியுடைய வாரம். மரங்களை நட்டு வையுங்கள். அப்படி வைக்கும்போது உங்கள் வாழ்க்கையிலே கொஞ்சம் திருப்தியை கொடுக்கும். இதுவே இன்றைக்கு பரிகாரமாக அமையும். வாழ்க வளத்துடன். கடகராசி நண்பர்களே, 12ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் மறைகிறார், சூரியனோடு சேர்கிறார், குருவுடன் சேர்கிறார். குரு வக்கரமாக இருக்கிறார். இப்போ 12ஆம் இடம் அப்படிங்கிறது வெளிநாட்டு வர்த்தக தொடர்பு, இல்லை மறைந்த தொழில் மூலியமாக வரக்கூடிய வரவுகள், இல்லை தங்களை காட்டிக்கொள்ளாமல் பயணங்கள் செய்யக்கூடியது, குடும்பத்தை விட்டு வெளியே செல்வது போன்ற விஷயங்கள்லாம் இருப்பதனாலே வெளியில் போய் திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட எண்ணங்களை கொடுக்கும். புதுசாக எங்கன்னா ஃபாரின் போகணும் அப்படிங்கிற ஐடியாஸு, அதுக்கான விஷயங்கள், அதுக்கான பாஸ்போர்ட் ரெடி பண்ணுறது, ஃபோட்டோஸ் எடுக்கிறது போன்ற விஷயங்களெல்லாம் இன்றைக்கி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்ரீ ராமபிரான அருளாலே அதெல்லாம் நல்லபடியாக அமைவதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். 5-4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். வாழ்க வளத்துடன். சிம்மராசி நண்பர்களே, லாபத்துக்குள்ளர இன்னைக்கு குருவும் சந்திரனும் லாபத்தை இரட்டிப்பாக்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். சிலருக்கு புதிய ஆபரணங்கள், ஜுவல்ஸ், அதேபோல் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கப் போகிறது. அதுக்கு கல்யாணத்துக்கான பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். கொஞ்சம் வெளியில பயணத்தோடு சென்று சாப்பாடும் நல்ல சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு, வரவுடன் கூடிய செலவு அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடியதெல்லாம் கிஃப்ட் மாதிரி வாங்கி தருவாங்க, அப்படிலாம் நடக்கும். 4-6 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். அதுபோல் இன்றைய நாளில் அது எல்லாம் தடையில்லாமல் நடப்பதற்கு விநாயகப் பெருமானை வழிபட்டு செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை தரும். வாழ்க வளத்துடன். கன்னிராசி நண்பர்களே, 10ஆம் இடம் இங்கே தொழில் ஸ்தானத்திற்குள்ள இன்றைக்கி சந்திர பகவான் வக்கரகதியில் இருக்கக்கூடிய குருவுடன் இணைகிறார். வேலையில் நிறைய மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். பயணங்களின் மூலியமாக வரக்கூடிய லாபங்கள், சந்தோஷத்தை தரக்கூடிய தீர்மானங்கள், உங்களை முதன்மைப்படுத்திய விஷயங்களிலே நீங்கள் வெற்றியை கொடுக்கக்கூடிய லாபங்கள், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்லாம் நல்லாயிருக்கும். புதிய வியாபார நுணுக்கங்களை கொண்டு வருவீர்கள். அது மூலிமா புதிய கஸ்டமர், வாடிக்கையாளர்கள் வருவாங்க. இதெல்லாம் இன்றைக்கி நல்லா இருக்குது. ஒரு நல்ல ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான தாட் ப்ராசஸ் எல்லாம் இன்றைக்கி இருக்குது. யோசனைகளும் நல்லா இருக்கும். இன்றைக்கி கிருஷ்ண பரமாத்மாவை மனதில் நினைந்து செய்யக்கூடிய வழிபாடுகளும் 2-6 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இன்றைக்கு துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். துலா ராசி நண்பர்களே, மனதிலே கொஞ்சம் சாந்தமாக அமைதியாக பல விஷயங்களை நீங்கள் செய்தீர்களானால் இன்றைய நாளிலே உங்களுக்கான சக்ஸஸ் ஸ்டோரியை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். எழுத்துத்துறையிலே இருப்பவர்களுக்கு, அரசியலில் இருப்பவர்களுக்கு, செல்வாக்கு மிக்கவர்களுக்கு இன்றைய நாள் முக்கியமான நாள். கொஞ்சம் அமைதியாக செய்ய வேண்டிய காரியங்கள் செய்யுங்க. அடுத்தவனுக்கு தெரியக்கூடாது. அந்த மாதிரி காரியங்கள் நிதானமாக காயினை மூவ் பண்ணுங்கள்.
உங்களுக்கு நிறைய லாபங்களை கொடுக்கக்கூடியதாக அமைத்து கொள்ள முடியும். அப்போ இனிஷியேட் பண்ணக்கூடிய டே அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த நாளிலே 3, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் உங்களுக்கு துணை நிற்கும். சரஸ்வதி தேவியை மனதில் நினைந்து செய்யக்கூடியது ஹயக்ரீவர்னு சொல்லுவோம். அப்படி சுவாமியை நினைத்து கொண்டு நீங்கள் இன்றைய நாளை நல்லபடியாக அமைத்துக் கொள்ளலாம். வாழ்க வளத்துடன். விருச்சிக ராசி நண்பர்களே, இன்றைக்கு குடும்பத்தின் நிமித்தமாக செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு நிறைய நல்லதை கொடுக்கும். ஆனாலும் அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கிறதுனால இந்த சுவாச கோளாறுகள் போன்ற விஷயங்கள்லாம் வந்தால் கொஞ்சம் அட்டன் பண்ணுங்கள். ஜலத்தில் கொஞ்சம் கண்டம்னு சொல்லுவோம், நீரில் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஏற்கனவே சந்திரன் உங்கள்கிட்ட நீச்சமாக வேற போயிடுவார். அதனால் கொஞ்சம் ஜலதோஷங்கள் வருவதற்கான வாய்ப்பு. எனர்ஜி கொஞ்சம் இன்னைக்கு கம்மியாக இருக்கும். பயோரிதம்னு சொல்லக்கூடியது. வரவு இருக்கும், செலவு ஜாஸ்தி இருக்கும். அதுக்காக கவலைப்படாதீங்க. இட்ஸ் நாட் எ டே ஃபார் யூ, பட் பார்த்துக்கலாம். 6, 4 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி இன்றைய நாளை நீங்கள் அழகாக ஓட்டிடலாம். வாழ்க வளத்துடன். தனுசு ராசி நண்பர்களே, உங்கள் ராசிநாதனான குரு வக்கரகதியிலே இருக்க அவருடன் சேர்ந்து அமர்கிறார் சந்திரன். ஒய்ஃப் சொல்கிறது, கணவன் சொல்கிறது, 2 பேர் சொல்கிறதும் கரெக்டாக அப்படி சிங்க் ஆகக்கூடிய நாள் இன்றைக்கி. ஓரளவுக்கு ஜாடிக்கேற்ற மூடி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் சந்தோஷ பரிமாற்றங்கள்லாம் உண்டு. வீக்கெண்டு, அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இன்றைக்கி நிறைய காரியங்கள்லாம் நடக்கும். அது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். பரவாயில்லப்பா, ப்ரெஷர் இல்லைப்பா இன்றைக்கி அப்படின்னு இருக்கும். இது ரிலேட்டடான செலவுகளும் உண்டு. ஈவினிங்கில் அவுட்டிங் போகிறது, என்டர்டெயின்மெண்ட்ஸ் அப்படிங்கிற விஷயங்கள் இதெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் செலவையும் தாங்கி வரக்கூடிய நாளாக இருக்கிறது. குடும்ப சம்பந்தப்பட்ட செலவுகள் அதனால் சுக செலவுகளாக தான் இருக்கும். 9, 7 இது அதிர்ஷ்ட எண்ணாய் பயன்படுத்துவதும் இன்றைக்கு ஸ்ரீராமரை வணங்குவதும் ரொம்ப நல்லது. ராமபிரானின் அருளாலே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். மகர ராசி நண்பர்களே, 6ஆம் இடம்ங்கிற மறைவு ஸ்தானத்துக்குள்ள வெற்றி என்கிற இடத்துக்குரியவனான இந்த சந்திர பகவான் மறைகிறார். அவர் உங்களுக்கு பாதகத்தை கொடுக்கக்கூடியவர் தான். அவர் மறைந்தால் நல்லது. குருவுடன் சேர்ந்து மறைந்திருக்கிறார் சார்னா பார்வையாலே 2ஆம் இடத்தை பார்க்க போகிறார். உங்கள் ராசிக்குள்ளார ஒரு கூட்டமே உட்கார்ந்துருக்குது. சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன், இப்படி 4 பேர் சேர்க்கையோடு இருக்கக்கூடிய இந்த நாளிலே இந்த 2ஆம் பார்வையை குரு பார்க்கக்கூடிய விஷயங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு இன்றைக்கி ரெகக்னிஷன் இருக்குது. உங்களை பாராட்டக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. இன்றைக்கு நீங்கள் பாராட்டப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆஃபீஸில் ஆகட்டும், வெளியிலே ஆகட்டும், நல்லா செஞ்சார் சார் அவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். 8, 6 இந்த அதிர்ஷ்ட எண்ணம் இன்றைக்கி துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். கும்பராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்கள் ராசியின் பஞ்சமஸ்தானத்திற்குள்ளர குரு வக்கரகதியில் இருக்க அங்கே சந்திரன் அமர்கிறார். இந்த சந்திரனானவர் 6ஆம் இடத்துக்குரியவர். மறைவுக்குள்ளர போகிறதுனால பயணங்கள் நிறைய அலைச்சலை கொடுக்கும். எண்ணியபடி நிறைய காரியங்கள் நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகளும் உண்டு. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் ஏற்கனவே 12ஆம் இடம் என்கிற இடத்துல உங்களுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்குது. சூரிய, செவ்வாய், புதன், சுக்கிரன் என்கிற 4 கிரக சேர்க்கையும் இருக்குது. அதனால் கொஞ்சம் யோசிச்சுட்டு காரியங்களை செய்யுங்க. கொடுக்கல் வாங்கலில் பெரிய சீராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த ப்ரொக்யூர்மெண்ட் சொல்லக்கூடிய பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய இடத்துக்கு போய் நிற்கக்கூடிய இடத்துல நீ கடை லீவுன்னு சொல்லுவான். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். 1, 11 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். இன்றைய நாளில் கொஞ்சம் திருப்தியை கொடுக்க முடியும். வாழ்க வளத்துடன். மீன ராசி நண்பர்களே, உங்கள் ராசியினுடைய 4ஆம் இடத்திலே சந்திரனுடன் சேர்ந்த குரு
மனதிலே மட்டுமல்ல, குழந்தைகளினுடைய வாழ்க்கையிலும் சில எதிர்பார்ப்புகளும் இருக்கும். படிப்பு விஷயத்திலும் பயணங்கள் விஷயத்திலும் சில சோர்வு உண்டாகும். சில இடத்துல உங்களால் சரியாக எக்ஸிக்யூட் பண்ண முடியலையே என்ற எண்ணங்கள், இதெல்லாம் உங்களுக்கு சிக் ஃபீலை கொடுக்கக்கூடிய நாள் இன்றைக்கி. ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ பெருசாக கோப்பம் பண்ணலைங்க. நான் எடுத்து அவங்களுக்கு எவ்வளோ ஆதரவாக இருந்தேன் தெரியுமா, அவங்க என்கிட்ட வரும்போது நான் எல்லாம் செஞ்சு கொடுத்தேன், நான் கேட்கும்போது அவங்க செய்யலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் அமைவதனாலே கொஞ்சம் மனதிலே சாந்தத்தை வருவதற்கு காலையிலே கொஞ்சம் மெடிடேட் பண்ணி கொஞ்சம் கூலாக ஃபீல் பண்ணி அதுக்கப்புறமா டே ஸ்டார்ட் பண்ணுங்கள். 2, 6 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன்.